1 ஏப்ரல் 2026 புனித வாரத்தின் புதன். நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவசனங்கள் 14 25 முடிய. அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதா இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசு உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டார். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பை தேடிக் கொண்டிருந்தான். புலிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருக்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடும் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவன், உங்களுள் ஒருவனை காட்டிக் கொடுப்ப என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுட்டவராய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிடமகன் தம்மை பற்றி மறைநூல் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ அவனுக்கு, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரவி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, புனித வாரத்தின் புதன் கிழமைகளில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும் நம்முடைய திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் இன்றைய நாளில் ஸ்பை வெனஸ்டே என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஒற்றன் புதன்கிழமை அல்லது உலகு புதன்கிழமை. அதாவது யூதா இஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்க சதி செய்த நாளை தான் இன்றைய நாள் நினைவூட்டுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் ஒவ்வொருடைய ஆன்மாவையும் ஆழமாக ஆய்வு செய்ய அழைக்கிறது. பேரம் பேசப்படுகின்ற கடவுள், எனக்கு என்ன தருவீர்கள்? யூதாஸ் தலைமை குருக்களிடம் சென்று, அவை நான் உங்களுக்கு காட்டிக் கொடுக்க எனக்கு என்ன தருவீர்கள்? ஆண்டவரையே பேரம் பேசுகிறார்கள். 30 வெள்ளிக்காசுக்காக யூதாஸ் தன்னுடைய போதகரை, இவ்வளவு நாள் உடனிருந்த போதகரை விற்க சம்மதிக்கிறார். நமது வாழ்க்கையிலும் நாமும் பல முறை இயேசுவை பேரம் பேசுகிறோம். நமது சுயநலம், வசதி அல்லது உலக புகழுக்காக நம்முடைய நம்பிக்கையை எத்தனை முறைதான் நாம் அடகு வைக்கிறோம். 30 வெள்ளிக்காசுகள் என்பது ஒரு அடிமையினுடைய விலை. அந்த காலத்தில் அதுதான் இருந்தது. யூதாஸை பொறுத்தவரை இயேசுவின் மதிப்பு அவ்வளவுதான். பழைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சியை நாம் ஒப்பிடுகின்ற பொழுது யோசேப்பை தன்னுடைய சீடர்களாலே விற்கப்படுகிறான். யூதா அவனுடைய சகோதரர் அவரை 20 வெள்ளிக்காசுக்கு விற்க யோசனை கூறுவதை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். இறைவனுடைய புத்தகத்திலும் செக்கனுடைய புத்தகத்திலும் அந்த 30 வெள்ளிக்காசுகளுக்கான வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது ஒரு மேய்ப்பனுடைய கூலியாக கருதப்பட்ட மிக குறைந்த ஒரு தொகை. அத்தகைய தொகைக்காக இறைவன் விற்கப்படுகிறார். திருப்பாடல் 41:9 பார்க்கின்ற பொழுது, என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பியவன், என் உணவை உண்டவன் எனக்கு இரண்டகமாக தன் குதிகாலை தூக்குகிறான். உடனிருந்து துரோகத்தை செய்ய இருக்கின்ற யூதாஸை பற்றி அழகாக இந்த வார்த்தைகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆக இன்றைய நாளில் இந்த ஒரு நிகழ்ச்சியானது நம்மை யோசிக்க அழைக்கிறது. யூதாஸை பொறுத்தவரை இயேசுடைய மதிப்பு அவ்வளவுதான். நாமும் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் இறைவனுடைய அன்பை ஏதோ ஒரு தற்காலிக லாபத்திற்காக அதிக மதிப்புக்கு கொடுக்கிறோம் என்று நினைவு கொள்கிறோம். ஆண்டவருடைய சுயநலத்திற்காக அடகு வைக்கிறோம். இயேசு தம் சீடர்கள், உங்களிடம் ஒருவனை காட்டிக் கொடுப்ப என்று சொல்லுகின்ற பொழுது மற்ற சீடர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். ஆண்டவரே, அது நானோ என்று கேள்விகளை கேட்கிறார்கள். அவர்கள் இயேசு தங்கள் வாழ்வின் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் யூதாசு மட்டும் போதகரே என்று குறிப்பிடுகிறார்.
இந்த ஒரு வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். சீடர்கள் ஆண்டவரை குறிப்பிடுகிறார்கள், யூதாசு போதகரே குறிப்பிடுகிறார். இயேசு வெறும் ஆசிரியர் மட்டுமே, வாழ்வின் உரிமையாளர் அல்ல என்று யூதாசு புரிந்து கொண்டால்தான் அவரை காட்டிக் கொடுக்க முன் வருகிறான். இயேசு நாம் வெறும் வரலாற்று மனிதராக அல்லது அறிவுரை கூறும் ஒரு போதகராக மட்டும் பார்த்தால் அவரை நாம் கைவிடுவது எளிது. அவர் நம் வாழ்வின் ஆண்டவராக இருக்கின்ற பொழுது மட்டும்தான் அவருக்கு உண்மையாக இருக்க முடியும். அவரை பற்றிய வலிமையை நாம் பெற முடியும். இயேசு தம்மை காட்டிக் கொடுப்பு யார் என்பது அடையாளத்தை காட்டுகின்ற பொழுது என்னுடன் ஒரே பாத்திரத்தில் கை நனைப்பவனே என்று குறிப்பிடுகிறார். நேற்றைய தினமும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியை யோவான் நற்செய்தியாளர் நமக்கு குறிப்பிடுகிறார். இன்றைய நற்செய்தியாளர் மற்றொரு விதத்தில் இதை நமக்கு குறிப்பிடுகிறார். மத்திய நற்செய்தியாளர் பாத்திரத்தில் கை நனைப்பவர். யூதாஸ் துரோகம் செய்ய திட்டமிட்டிருந்தாலும் இயேசு அவரோடு அமர்ந்து உணவு கொள்கிறார். இது அவருடைய அன்பை தான் காட்டுகிறது. நாம் பாவம் செய்ய போகிறோம் என்று தெரிந்தும் இயேசு நம்மை விட்டு விலகி செல்வதில்லை. கடைசி நிமிடம் வரை நாம் மனம் மாறுவோமா என்று பல வாய்ப்புகளை இறைவன் நமக்கு அளித்து கொண்டே இருக்கிறார். யூதாசுக்கும் அளித்தார். ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதாசுக்கும் பேதுருக்கும் இடையே ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கிறது. ஒன்று, 2 பேருமே இயேசுக்கு துரோகம் செய்கிறார்கள். ஆனால் ஒருவர் தவறை உணர்ந்து மனம் மாறுகிறார். ஒரு மனக்கவலை அடைந்து தற்கொலை செய்து கொள்கிறார். இந்த தூய வாரத்தை நாம் உணர வேண்டியது, நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இது ஒரு மன்னிப்பினுடைய காலம். தவக்காலத்தில் இறுதி கட்டத்தில் நாம் இருந்தாலும் ஆண்டுடைய மன்னிப்புக்கு அளவே இருக்காது என்பதை நாம் உணர வேண்டும். அவருடைய மன்னிப்பு மிக பெரியது. யூதாஸ் அவரை பாவம் காட்டி கொடுத்தாக இருந்தாலும் அவன் திரும்பி இருந்தால் கண்டிப்பாக இறைவன் ஏற்றுக்கொண்டிருப்பார். இயேசுனுடைய மன்னிப்பிற்கு நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுதுதான் அவரை பற்றி நாம் உணர முடியும். ஆகவே இன்று நாம் நம்மையே கேட்போம், ஆண்டவரே, அது நானா? யூதாசை போன்று என்னுடைய குணம் என்னிடத்தில் இருந்தால், ஒவ்வொரு முறை நான் யூதாசை போன்று என்னுடைய நடத்தையில் காட்டியிருந்தால் நம்மை யோசிப்போம், அது நானா இருப்போமோ, நானா அந்த யூதாசை இருப்பேனோ என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது நம்மையே நாம் உணர்ந்து, நம்முடைய பாவத்தை உணர்ந்து, நம்முடைய தவறுகளை உணர்ந்து ஆண்டவரத்தில் திரும்பி வர இறைவனுக்கின்ற அந்த அருமையான வாய்ப்பு தான் தவக்காலத்தினுடைய இறுதி கட்டம். அவரோடு நாம் பயணிக்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும், அவரோடு ஜெபிக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார். தன்னுடைய பாடுகளின் வழியாக பாய்ந்து வருகின்ற அந்த ஒரு மன்னிப்பை, அந்த ஒரு ஒளியை நமக்கு முழுமையாக இறைவன் அளிப்பார். ஆக அந்த சிலுவின் நிழலுக்கு அருகிலேயும் அமர்ந்து நம்முடைய ஒவ்வொரு பலவீனத்தையும், மன்றாட்டுகளையும், தேவைகளையும் ஆண்டவரத்தில் சமர்ப்பிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்மை வழி நடத்துகிற நம்பிக்கையில் இன்றைய நாளை ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். நம்முடைய பயணத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். இறைவன் நம்மை வலுப்படுத்துவார். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழமெல்லாம் இறைவா, இந்த புனித வாரத்தின் புதன்கிழமையுடைய காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். எமக்காக உமது அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் எப்பொழுதுமே அளிக்கிறீரே. எங்களுடன் பயணித்தங்களுக்கு பாதுகாப்பு அளித்தீரே. கடந்த இரவு முழுவதும் எங்களோடு பயணித்தீரே. உடைய வானத்துதர்கள் எங்களை பராமரித்தீரே. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்று நாங்கள் தியானித்தமுடைய வார்த்தைகளின் வழியாக அந்த வார்த்தையின் ஒளியில் எங்களுடைய இதயங்களை தொட்டீரே. அந்த இதயத்தோடு தாழ்மையோடு உம்மிடத்தில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, பழைய ஏற்பட்ட யோசிப்பு தன் சகோதரர்களாலே விற்கப்பட்ட பொழுது நீர் அந்த தீமையும் நன்மையாக மாற்றினீர். இன்று யூதாஸ் உம்மை 30 வெள்ளி காசுக்காக விற்க துணிந்த பொழுது நீர் மனித குலத்தின் மீட்புக்காக மௌனமாக அந்த துரோகத்தை ஏற்றுக்கொண்டு முதலப்பரிய அன்பிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்று யூதாசை போல நாங்கள் உலக பொருட்களுக்காக, தற்காலிக லாபங்களுக்காக உம்மை நாங்கள் எத்தனை முறை விற்பனை செய்திருக்கிறோம். உண்மையே அடகு வைத்து எங்களுடைய சுயநலத்தில் நாங்கள் சென்றிருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களுக்கு உம்முடைய இரக்கத்தை அழைத்தீரலாம் ஆண்டவரே. உம்மை எங்களை வாழ்வின் ஆண்டவராக நாங்கள் ஏற்காமல் வெறும் போதகராக மட்டும் பார்த்து உம்மை விட்டு விலகி சென்ற தருணம், உமக்கு எதிராக சென்ற தருணம் அனைத்திற்காக, எங்கள் விருப்பப்படி நாங்கள் வாழ்ந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே. ஒரே பாத்திரத்தில் உம்மிடம் கை நனைத்தும் அருட்சாதனை பெற்றுக்கொண்ட பிறகும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நாங்கள் பல துரோகங்களை உமக்கும் பிறருக்கும் செய்திருக்கிறோம். அன்பை பெற்றிருக்கிறோம். எங்களுடைய சுயநலத்திற்காக, அன்பை இரக்கத்து இல்லாத மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம்.
அந்த அனைத்து குணங்களை உம்முடைய பதத்தில் வைக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. ஆனால் இந்த புதிய நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளில் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும், நாங்கள் பார்க்க போகின்ற ஒவ்வொரு வேலையிலும், எங்களுடைய பயணங்களிலும் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும். யோசேப்பு தன் சகோதரர்களை மன்னித்ததைப் போல எங்களுக்கும் பிறரை மன்னிக்கின்ற ஒரு இதயத்தை தாரும். துரோகத்துடைய நிழல்கள் எங்களை சூழ்ந்தாலும் உம்முடைய சிலுவையின் ஒளியின் மீது நம்பிக்கை வைத்து நேர்மையாக நடக்க எங்களுக்கு துணையாக வாரும் ஆண்டவரே. இன்று நாங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதிலும், ஒவ்வொரு நேரத்திலும், அது நான் தவறு செய்கின்ற பொழுது நானும் ஈராசாக மாறிடுவனும், அது உம்மை காட்டிக் கொடுக்கின்ற நபர் அது நானும் என்று பல நிலைகளில் நானும் என்ற ஒரு வார்த்தையை எங்களில் புகுத்தி அந்த கேள்வியுடன் நாங்கள் ஒரு புதிய மனமாற்றத்துக்கு செல்ல, எங்களையே நாங்கள் தற்காத்து கொள்ள, அநீதியிலிருந்து விலகி நிற்க, சோதனையிலிருந்து விலகி நிற்க ஆண்டவரை நான் இருக்கிறேன், உம் திருவிழப்படி என்னை வழிநடத்தி என்று இந்த வார்த்தை எங்களுக்கு அளித்தரலும். உம்மிடம் ஜெபிக்கின்றது வரத்தை எங்களுக்கு தாரும். உம்மோடு பயணிக்கின்ற எங்களுடைய கால்களை தூய்மைப்படுத்தியறலும், எங்களுடைய கரங்களை சுத்தப்படுத்தியறலும், எங்களுடைய இதயத்தை சுத்தப்படுத்தியறலும், எங்களுடைய கண்களை சுத்தப்படுத்தியறலும். ஆண்டு இன்று உம் மீது நம்பிக்கை வைத்து சிலுவின் வழியில் நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களை, எங்களிடத்தில் ஜெபிக்க சொல்லியிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன்றாட்டுக்களை, இந்த உலகினுடைய அமைதிற்காக, இந்த அமைதியுடைய சமாதானத்திற்காக, போர்கள் நீங்கி இயற்கை சீற்றத்தில் எங்களை காத்து ஆண்டவரை எப்பொழுதும் எங்களை உமது பாதுகாப்பின் நிழலில் வைத்து காத்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவின் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.